இல்லவே எங்களோட பிரச்சனைக்கு செய்யும் அந்த எல்லா பதவியும் எடுக்காது முக்கியமாக இருக்குது. ஊடக சுதந்திரம் பற்றிங்க எங்களுக்கு வடமாகாணத்தில் பல ஊடகங்களால் தாக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு மட்டும் ஒரு ஊடகவியலாளருக்கும் எந்த விதமான கம்பன்சேஷனும் கொடுக்கப்பட இல்லை. அதாவது அதுக்கு நட்டர்கள் கொடுக்கப்பட இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்கள் எந்த வழக்குகளையும் எடுக்கவில்லை. எல்லாவற்றையும் ரணில் அரசாங்கமோ அல்லது ராஜபக்சவோ ஒருவருக்காக, அதாவது எல்லாருக்கும் தெரியும் யார் இந்த பின்னணி என்று அவரை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய வழக்குகளை எடுக்கவில்லை. அதை பற்றி நான் விரிவாக அவர்களிடம் எல்லா விதமான ரிப்போர்ட் மீண்டும் தருவதாக சொல்லியிருக்கின்றேன். அலைனா ஸ்டெப்லிட்ஸ் அவர்களை நாங்கள் இங்குள்ள ஒரு விடுதியிலே நானும் என்னோடு இணைந்து சக பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் அவர்கள் மற்றும் எங்களுடைய மாகாண சபையினுடைய அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஐயா உட்பட்ட மூவரும் சந்தித்திருந்தோம். இன்றைய காலகட்டத்தில் மிக மக்களுடைய அத்தியாவசியமான அவருடைய மனங்களில் இருக்கிற பிரச்சனையான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே கொண்டு வரப்பட இருக்கின்ற தீர்மானம் தொடர்பில் அந்த தீர்மானம் என்னவாக அமையும், தொடர்ந்து கால அவகாசம் என்கிற சொல்லு பலராலும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற வகையிலே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற பொழுது இங்கிருக்கின்ற மக்கள் அமைப்புகள், போராடுகின்ற மக்கள், வலிந்து காணாமலாக்கப்பட்டவருடைய மக்கள் எல்லோருமே இந்த விடயங்களை அவர்கள் கால அவகாசம் என்ற சொல்லு வழங்கக்கூடாது என்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் புலம்பெயர் நாடுகளில் வாழுகின்ற பல தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகின்ற பல்வேறுபட்ட அமைப்புகளும் கால அவகாசம் வழங்கக்கூடாது என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை அவரிடம் முன்வைத்து கேட்டபொழுது, நீங்கள் இப்பொழுது களத்திலே இல்லை, உங்களுக்கு பதிலாக பிரித்தானியா மற்றும் கனடா, மொண்டினிக்ரோ போன்ற நாடுகளுடைய மேற்பார்வையிலே, ஜெர்மனி போன்ற நாடுகளுடைய மேற்பார்வையிலே இந்த பிரேரணை திரும்பவும் கொண்டு வரப்படுகிற பொழுது இலங்கையிலே அதனை கால அவகாசம் வழங்க வேண்டாம், இதனை இவ்வாறே விட்டுவிடுங்கள் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதியும் 3 பேரை அங்கே அனுப்புகிறார். ஆகவே ஜனாதிபதியும் கால அவகாசம் வேண்டாம், இதனை விட்டுவிடுங்கள் என்கிறார். எங்களுடைய வலிந்து காணாமலாக்கப்பட்ட மக்களும் விட்டுவிடுமாறு சொல்கிறார்கள். வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர் அமைப்புகளும் அதனை குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இதனுடைய தாற்பயம் என்ன, இது என்னவாக நடக்கும், நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோமா என்ற விடயத்தை அவரோடு கலந்தாலோசித்த பொழுது அவர் குறிப்பிட்டார், தாங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறான முடிவுகளை நாங்கள் எடுத்திருந்தோமோ அந்த முடிவுகளின் அடிப்படையில் தாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் எதனையும் நீர்த்து போகாமல் நாங்கள் அதனை நிறைவேற்றுவதற்கான சுமூகமான நிலைகளை உருவாக்கி கொண்டே செல்லுவோம். குறிப்பாக நாங்கள் ஒரு நாடு என்ற வகையில் இலங்கை மீது, ஒரு இறமையுள்ள நாட்டின் மீது நாங்கள் பாய்ச்சக்கூடிய அதிகாரங்கள் என்பது ஒரு வரையறைக்குள் இருக்கும். அந்த வரையறைகளை எவ்வாறு செலுத்துவது, அவர்களோடு சேர்ந்து போய் சில விடயங்களை கையாள்வதா அல்லது அவர்களை எதிர்த்து நின்று கையாள்வதா, அவ்வாறு எதிர்த்தால் யார் யார் அதற்குரிய துணையாக இருப்பார்கள் போன்ற விடயங்கள் எங்களிடமும் ஆராயப்பட வேண்டியவை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், இன்று தமிழர்கள் தரப்புகளை பல்வேறுபட்ட தூதுவர்கள், உயர்ஸ்தானிகள் எல்லாம் இங்கு வந்து பார்வையிடுகிறார்கள். குறிப்பாக ஒரு நோயாளியை வந்து அவருடைய உறவினர்கள் பார்வையிடுவது போல நேரடியாக சென்று பார்வையிட்டு அவர்களுக்கான இளநீ ஒரேஞ்சியை கொடுப்பது போல தான் இன்று வந்து எங்களை பார்வையிட்டு செல்கிறார்களே, ஆனால் எதுவுமே நடப்பது போல தென்படவில்லை என்ற விடயத்தை அவரிடம் குறிப்பிட்ட பொழுது அவர் குறிப்பிட்டார், இல்லை, அந்த விடயம் நீங்கள் அவ்வாறு குறைவாக எடுக்க வேண்டாம், முடிந்த அளவுக்கு நாங்கள் எங்களாலேயான அந்த மனிதநேயத்தின் அடிப்படையில் அந்த விடயங்களை கையாளுவோம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் நம்பிக்கை தரக்கூடிய விடயங்களை அவராலும் நேரடியாக சொல்லக்கூடிய சூழலை அங்கு காணவில்லை. அதே நேரம் 1919ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரை 100 ஆண்டுகள் தமிழர்களுடைய உரிமை போராட்டம் பற்றிய விடயம் கடந்து செல்கிறது. ஆனால் இதுவரை சாலிய பீரிஸ் தலைமையில் இருக்கின்ற OMB கூட ஒரு ஆரோக்கியமுள்ள அதிகாரமுள்ள அமைப்பாக இல்லை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அதற்காக தாங்கள் சில விடயங்களை, அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய சில கன்சல்டன்ட் அல்லது அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர்களை தாங்கள் வழங்குவது, அது தொடர்பிலே ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வளவு தூரம் இந்த விடயங்களை கையாள்வதிலே எங்களுக்கும் உள்ள இடர்களையும் அவர் எங்களிடமிருந்தும் கேட்டுக்கொண்டார், தானும் அதனை முன்வைத்தார். ஆனால் இந்த விடயங்களும் உங்களுக்கு தெரியும், அநேகமான நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் எங்களிடம் இருக்கிற மன எண்ணங்களை பதிந்து கொள்வார்களே தவிர அவர்களால் இந்த விடைகளையுமே இந்த இடத்தில் சொல்ல முடியாது.
அப்படி சொல்லக்கூடியவர்களாக அவர்கள் இருக்க மாட்டார்கள் என்றால் முடிவுகளாக அறிவிக்கப்படுவதில்லை. ஆனால் எங்களுடைய ஆதங்கங்களை நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இன்று மக்களிடமிருந்து நாங்கள் அந்நியப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாங்கள் அரசாங்கத்திற்கு 4 தடவைகள் வரவு செலவு திட்டத்துக்கு வாக்களித்திருக்கிறோம். இம்முறையும் நாங்கள் வாக்களிக்கிற நிலையில் தான் எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது நாங்கள் இந்த அரசாங்கத்தை வருவதற்கு அமைப்பதற்கு ஒத்துழைத்திருந்தோம். இதெல்லாம் பேசுகிற பொழுது வெளிநாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் கூட இதற்கு ஆதரவாக இருக்கிறது என்று அவர்களுடைய ஆலோசனைகளுக்கு அமையத்தான் இவற்றை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன பொழுது கூட சில விடயங்களை இவ்வாறு தான் கையாள வேண்டும், இல்லை அப்படி விட்டால் இந்த கால அவகாசம் என்ற சொல்லோ அல்லது சர்வதேசத்தினுடைய மேற்பார்வை என்ற விடயத்தையோ நிராகரித்து விட்டு வேண்டாம் என்று சொன்னால் அடுத்தது என்ன நடவடிக்கையை தாங்கள் மேற்கொள்வது, அதுக்காக நாங்கள் என்ன செய்யலாம் என்ற கேள்வியும் அவர் முன்வைத்தார். ஆகவே யார் அதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது? அப்பொழுது நான் திருப்பி கேட்டிருந்தேன், சரி இந்த இனி இன்னும் 2 வருடங்கள், ஏற்கனவே 3.5 வருடங்கள் வழங்கப்பட்டாச்சு 2015ஆம் ஆண்டு செப்டம்பரில் இருந்து, இன்னும் 2 வருடங்கள் வழங்கி எதுவும் நடக்க இல்லை என்றால் என்ன? அது தொடர்பாக மனித உரிமைகளுடைய செயல்பாடுகளை அதிகரிப்பது அல்லது அவர்களுடைய கண்காணிப்பை அதிகரிப்பது தொடர்பிலே எங்களுடைய கரிசனையை எவ்வாறு செலுத்துவது அல்லது இதனை அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு நகர்த்துவது என்ற விடயத்திலே நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்துகிறோம் என்ற விடயத்தையும் அவர் முன்வைத்திருந்தார். அதுபோல நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த கம்பர்லிய திட்டத்தினூடாக கூட இது ஒரு டெஸ்டிங், குறிப்பாக ஒரு பரிசோதனையாக தமிழர்களிடம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அபிவிருத்தி என்ற ஒரு சொல்லுக்குள்ளே தாங்களை அப்படியே அமுக்கி கொண்டு அவர்கள் சென்று விடுவார்களா அல்லது தாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த மக்களுக்கான சில வேலைத்திட்டங்களையும் மையப்படுத்தி தங்களுடைய மக்களுடைய உரிமைகள், அவர்களுடைய அரசியல் தீர்வு, தமிழ் மக்களுக்கான வரலாற்றிலே அவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் ஜெனீவாவிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திலே எவ்வாறு ஒரு உறுதித்தன்மையோடு இருக்கிறார்கள் என்பதை பரிசோதிப்பதற்கான ஒரு கலைச்சூழலாக கூட இந்த கம்பர்லிய திட்டம் அமைந்திருக்கிறது என்று பேசிய பொழுது அவரும் அந்த விடயத்திலே சில விடயங்களை ஏற்றுக்கொண்டார். ஆனால் முழுமையாக அவர்கள் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி என்ற வகையிலே வெளிப்படையாக அந்த விடயங்களை அவர்கள் முன்வைக்கவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் எங்களுடைய ஆதங்கங்களை சொல்லியிருக்கிறோம். இவ்வளவு காலமும் நாங்கள் தொடர்ந்து ஏமாற்றப்படுகிறோம், இப்பொழுதும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்ற விடயங்களை முன்வைத்திருக்கிறோம். அதனை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அவரிடம் இருக்கிற விடைகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. குறிப்பாக நான் அவரிடம் இறுதியாக ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். 1987ஆம் ஆண்டிலே இந்தியா எங்கள் சார்பாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே கைச்சாத்திட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் இன்று அதனுடைய நன்மைகள் இதனையும் அந்த ஒப்பந்தமூடாக நாங்கள் பெற முடியவில்லை. அதே போல இப்பொழுது அமெரிக்கா கூட மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலே இந்த மனித உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் மனித குலத்துக்காக தன்னுடைய இலங்கை தமிழர்கள் சார்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கொண்டு வந்த தீர்மானமும் இன்னும் கால நீடிப்புகள் அல்லது சர்வதேச மேற்பார்வை என்ற சொற்பதங்களுக்குள் அடங்கி கொண்டு செல்கிறது. ஐரோப்பிய நாடுகள் GSP+ வரிச்சலுகையை விட்டுக் கொடுத்ததன் மூலம் அரசாங்கம் இன்னும் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கவில்லை. அதே நேரம் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைக்கவில்லை. ஆகவே நாங்கள் அமெரிக்காவால், ஐரோப்பிய நாடுகளால், இந்தியாவால் கைவிடப்பட்டவர்களாக, அனாதரவானவர்களாக விடப்பட்டோமா என்கிற ஒரு ஏக்கமும் ஆதங்கமும் எங்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு உங்களுடைய கரிசனைகள் அதிகமாக செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் அவரிடம் சொன்ன பொழுது அதனை அவர் மிக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டார். ஆனால் அதற்கான எந்த விடைகளையும் அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. நான் முதலே குறிப்பிட்டது போல பல்வேறுபட்ட நாடுகளின் தூதுவர்கள் இன்று யாழ்ப்பாணத்தில் நிற்கிறார்கள். பல உப பிரதிநிதிகள், துறை சார்ந்த செயலாளர்கள் கூட அங்கு இருக்கிறார்கள். காரணம், இன்று நோயாளிகளாக இருக்கிற தமிழர்களுக்கு அவர்களை பார்வையிட வருபவர்கள் போல அவரிடம் கருத்துக்களை கேட்டுவிட்டு செல்கிறார்களே தவிர இதுதான் கடந்த 10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது என்ற விடயத்தையும் அவரிடம் கூறி இந்த சந்திப்பு நடைபெற்று முடிந்தது. மிக தெளிவாக நாங்கள் அதனைத்தான் குறிப்பிட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபையிலே செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு உலக வல்லரசு அமெரிக்கா. அது எந்த நாடாக இருந்தாலும் அவர்களை தன்னுடைய ஒரு வளத்திலே கொண்டு வந்து அந்த விடயத்தை கையாளக்கூடிய தந்திரமும் செயல்பாடும் அமெரிக்காவிடம் தான் இருக்கிறது. அந்த வல்லமையும் இருக்கிறது. ஆகவேதான் நாங்கள் அமெரிக்காவிடமும் அமெரிக்க தூதுவரிடமும் மிக வினயமாக வேண்டிக் கொண்டது, இந்த விடயத்திலே நீங்கள் ஒதுங்கி செல்லுதல் அல்லது நீங்கள் இந்த விடயத்தை இன்னும் நீளச் செல்லுதல் என்பது கடந்த 100 ஆண்டுகளில் நாங்கள் ஏமாற்றப்பட்டது போல கடந்த 10 ஆண்டுகளில், போருக்கு பின் 10 ஆண்டுகளில் நாங்கள் தொடர்ந்தும் அந்நியப்படுத்தப்பட்டது போல தொடர்ச்சியாக எங்களுக்கான அந்த ஆபத்துக்கள் இல்லாத வகையில் அமெரிக்கா எங்களை கை கொடுத்து எங்களுக்குரிய ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை, எங்கள் மக்களுக்கான இழந்து போன உரிமையை, அவர்கள் இளமையோடு வாழுகின்ற இழந்த இளமையோடு வாழுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்கு அமெரிக்காவினுடைய
கடுமையான தாற்பயம் வேண்டும். நாங்கள் என்ன திரும்பவும் போராடுவதா? அண்மையிலே சமந்தா பவர் அவர்கள் அம்மையார் வந்த பொழுது கூட குறிப்பிட்டிருந்தார், 3 ஆண்டுகளுக்கு மேலாக தெருக்களிலே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று. ஆகவே போராட்டம் என்பது தேவை என்பதை அமெரிக்கா கூட உணர்கிறது என்ற ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறான போராட்டங்களை முன்னெடுப்பது கூட தேவையானதென்றால் நாங்கள் இன்று அரசோடு கொடுக்கின்ற இந்த ஆதரவுகள் அல்லது அரசியல் தீர்வு வரும், அரசியல் சாசனம் வரும் என்ற நம்பிக்கையோடு வழங்கப்படுகின்ற ஆதரவுகளை நிராகரித்து அல்லது புறந்தள்ளிவிட்டு நாங்கள் மக்கள் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு கூட தள்ளப்படுகிறோம் என்ற செய்தியும் அவரோடு இன்று நாங்கள் பேசியிருந்தோம். ஆனால் அவரை சந்திக்கிறதுக்கான முயற்சியை எடுத்துக்கொண்ட நாங்கள் அவர் தற்சமயம் கொழும்பில்